தோழர் வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளாச்சு உங்களை சந்தித்து பேசி. நல்ல வேளை மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து ஒரு மாபெரும் இயக்கத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. ஒரு பிரசுரமும் கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த போராட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறு விவாதம் நமக்குள்ளே வச்சுக்கலாம். ஒன்று என்னென்னா, தொழிலாளினா யார் ஃபஸ்ட்டு, நிச்சயமா. இன்னொன்று, கூலி அடிமைன்னா யார், கூலி அடிமைக்கும் தொழிலாளிக்கும் வித்தியாசம் இருக்குங்கிற விஷயத்துலேருந்து நம்ம ஏன் இந்த சட்டத்தை எதுக்குறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது தேவை. அது பற்றி நான் முதல்ல ஒரு அறிமுகமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, 1818 வருஷம் மான்செஸ்டரில் உள்ள நாங்கள் வேலைக்கு வர மாட்டோம், எங்களுக்கு வாக்குரிமை வேண்டும், எங்களுக்கு எங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து 6000 தொழிலாளர்கள் அங்கே திரண்டு நிற்கிறார்கள். அந்த 6000 தொழிலாளியை அன்றைக்கிற அரசு, காட்டுமக்க அரசு குதிரைப்படையை ஏவி அடித்து துரத்தி பலாயிரம், அந்த 6000 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேர் சேர்த்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரைக்கை உடச்சிட்டாங்க. அவங்க வந்த சார்டிஸ்ட் கோரிக்கை தான் பின்னாடி ஐரோப்பா முழுவதும் உள்ள தொழிலாளர்களை ஒன்றாக்கி உலக தொழிலாளர்கள் ஒன்று சேருங்கள் என்ற அந்த முக்கியமான யாருன்னு கேட்டால் அந்த கோரிக்கை என்னன்னா, எனக்கு வாக்குரிமை வேணும், நான் ஒரு மனிதனாக எனக்கு கருத வேண்டுங்கிற சுயமரியாதை வேண்டும் என்ற அந்த உரிமை போராட்டம் ஐரோப்பாவில் இன்றைக்கும் அது அந்த பாரம்பரியம் நீடிக்குதுங்க. அந்த வரலாறு மறைச்சு பேச முடியாது. ஆமாம், பேச முடியாது. அது உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் சோவியத் புரட்சிக்கு பிறகு எல்லா நாடுகளிலும் தொழிலாளர்கள் பிரச்சனையை முன்னுக்கு வந்துடுச்சு. எந்த அரசியல் கட்சி ஆனாலும் தொழிலாளர் பிரச்சனையை கோரிக்கை வைக்காமல் வர முடியாது நம்ம நாட்டை தவிர. எந்த நாட்டுக்கு போனாலும் சார் தான் தொழிலாளருடைய வாழ்க்கையை பற்றி, அவங்க வாழ்க்கை உயர்த்துவதை பற்றியெல்லாம் பேசுவாங்க. இப்போ இந்த சட்டம் தொழிலாளியை கிள்ளுக்கிற மாதிரி நினச்சி கொண்டு வந்திருக்கு. இதை எதிர்த்து சாதாரண மக்கள் மனசில் இது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்குது என்ற உணர்வு உருவாக்குவதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த 2026 பிப்ரவரி 12 இந்தியா முழுவதும் விவசாயிகள் தொழிலாளர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஸ்ட்ரைக்குங்கிறது. அதை தொழிலாளர்கள் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்லேருந்து கீழே உள்ள அன்ஆர்கனைஸ்டு அமைப்பு சாரா தொழிலாளி வரைக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது. அதில் பிரதானமாக அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த ஒன்றிய மோடி அரசு என்ன சொல்லுதுன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல வெளிநாட்டில் என்ன, இந்தியாவுக்குள்ளேயும் ஆங்கிலேயர் காலத்துலேருந்து இந்த போராட்டங்களில் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது, தொழிலாளர் நல சட்டங்கள். அது ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வந்தது. இப்போ டிஜிட்டல் காலத்தில் தொழில்தன்மை மாறி இருக்கிறதுல, எந்திரத்தன்மையாக மாறி இருக்கிறதுல, ஏஐ தொழில்நுட்பத்தில் அந்த சட்டங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், ஆகவே நான் அதில் சீர்திருத்தம் பண்ணி காலத்துக்கு ஏற்ப மாறுறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் முன்னிறுத்துறாரு. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம கீழே இருக்கிற அனைத்து தொழிலாளர்கள்ட்டையும் அதுக்கு பதிலாக இந்த பிரச்சாரத்தை நம்ம கொண்டு போக வேண்டிய விஷயம் இருக்குங்கிறதான் நான் நினைக்கிறேன். மிக முக்கியமாக தொடர் இந்த சிஐடியோட மாநில குழு கொண்டு வந்திருக்கிற புத்தகத்தில் அதை எல்லா தொழிலாளர் மத்தியிலையும் இந்த பிரசுரத்தை கொண்டு போகிறோம். அதில் இந்த பிரச்சார இயக்கமாக தான் கொண்டு போகிறோம். சீர்திருத்தம் தேவை தான். ஆனால் அந்த சீர்திருத்தம் யாருக்கானதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஒன்றிய மோடி அரசு கொண்டு வந்துடுறது கார்பரேட் நலனுக்காக. 2 ஃபேக்ட்ரி ஒர்க்கர் அதில் ரொம்ப பாதிக்கிறாங்க. அது இல்லாமல் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் இருக்காங்கல்ல, செல்வத்தை உருவாக்குறது இன்றைக்கி 90% தினக்கூலி தொழிலாளர்களும், அமைப்பு சாரா தொழிலாளர்களும், முறைசாரா தொழிலாளர்களும், ஆட்டோ, கட்டுமானம், வீட்டு வேலை, சுமைப்பணி போன்ற இந்த தொழிலாளர்கள் தான் இன்றைக்கி
இந்தியா முழுவதும் செல்வத்தை உருவாக்குறவர்களாக இருக்காங்க. விவசாய தொழிலாளி உட்பட இவங்களுக்கு இந்த சட்டத்துக்குள்ள ஏற்கனவே இல்லை. இப்போ இந்த சட்டத்தில் எந்த விதமான பாதுகாப்பும் எந்த விதமான உரிமையும் அற்றவர்களாக இது மாற்றிருக்குங்கிறதுனால தான் நாங்கள் கடுமையாக இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம். சொல்ல ஸ்ட்ரைக்குங்கிறது தொழிலாளியோட உரிமை. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பேசும்போது 6000 தொழிலாளர்கள் ஒன்றா சேர்ந்து உரிமைக்காக ஸ்ட்ரைக் அடித்து போராடினது இருக்குல்ல, அது உலகம் முழுவதும் அந்த போராட்டத்தினால தான் இந்த சட்டங்கள்லாம் தொழிலாளர் நலச்சட்டங்கள் வந்தது. இது எல்லாமே இதில் தான். அப்போ ஸ்ட்ரைக்குங்கிறது எங்களோட உரிமை. ஆனால் எங்களோட ஸ்ட்ரைக்குங்கிற உரிமையை நீ கிரிமினல் ஆக்டிவிட்டியில் கொண்டு வந்தீங்கன்னா அதை எதிர்த்த போராட்டத்தை நாங்கள் ஸ்ட்ரைக்கை நடத்திக்கிட்டே இருப்போம். இப்போ 2026 பிப்ரவரி 12ங்கிறது ஸ்ட்ரைக். அதுதான் இந்தியா முழுவதும் இத்தனை கோடி பேர் ஸ்ட்ரைக். அதுதான் இப்போ இந்த ஸ்ட்ரைக்கை தொடர்ந்து நடத்தணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, ஸ்ட்ரைக் என்பது ஒரு அடிப்படை உரிமையாக ஐரோப்பிய முதலாளிகள்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அநேகமாக எல்லா ஜனநாயக நாட்டிலையும் ஸ்ட்ரைக் என்று ஃபண்டமெண்டல் ரைட், தொழிலாளியோட உரிமை. ஆமாம், அது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனால் என்ன ஐரோப்பாவில் என்ன வச்சுருக்காங்கன்னு, நீ ஸ்ட்ரைக் பண்ணு, நீ பண்ணு, நாங்கள் ஸ்ட்ரைக்கு மீறி எவனா உள்ளே போனான்னா அவனை நீ ஒன்றும் பண்ணக்கூடாது, அதை தடுக்கக்கூடாது. அது அவன் இஷ்டம். அதனால தான் உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கன்னு சொல்கிறது. அந்த 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 ஸ்ட்ரைக் ஒரு கோடு போட்டுருவாங்க. இந்த பக்கம் நிற்கிறவங்கலாம் ஸ்ட்ரைக்கர்ஸ், இந்த பக்கம் போகிறவங்க நீ தடுக்கக்கூடாது, ஏன்னா அவன் உரிமை அது அப்படின்னு சொல்லி தொழிலாளியை பழகு பண்ணி தான் அவங்க ஸ்ட்ரைக்கோட பிரிக்கிறத தவிர போலீஸை ஏவியோ இல்லை இராணுவத்தை ஏவியோ தொழிலாளி அடைக்கவே மாட்டாங்க. ஸ்ட்ரைக் உரிமை. ஆமாம். இப்போ பாருங்க, மினிசோட்டாவில் போலீஸ் பூந்து இராணுவம் பூந்து அடித்த உடனே அமெரிக்கா முழுவதும் கொதிச்சு பெரிய கொந்தளிப்பு. ஆமாம், ஏன்னா விட மாட்டாங்க. அந்த 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 உரிமையை மட்டும் அவன் விட மாட்டான். அது இதில் பறிக்கப்படுகிறது, இது கிரிமினல் குற்றமாக்கப்படுகிறதுங்கிறதுக்கு இதை விட கோபம் ஊற்ற தொழிலாளி வர்க்கத்திற்கு மோசமான ஒரு சட்டம் இது. கண்டிப்பாக இதை எதிர்த்த இந்த ஸ்ட்ரைக்கு நடத்தி ஆகணும், தொடர்ந்து நடத்தணும். தொழிலாளர்கள்ட்ட சம்பளம் இருக்கும்போது தான் பொருட்கள் வாங்கிறது, உற்பத்தின்னு ஒரு பொருளாதார சுழற்சி இருக்கும். ஆனால் இங்கே குறைஞ்சபட்ச கூலி சட்டம்ங்கிறது 1992 உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு அடிப்படையில் 2026 போய் குறைஞ்சபட்ச கூலி சட்டத்தை அமல்படுத்துகிறேன்னு இந்த மோடி சொல்கிறாரு. இப்போ இந்தியாவுக்குள்ளே இப்படி, வெளிநாடுகளில் எப்படி இந்த குறைஞ்சபட்ச கூலி சட்டங்கள் அமலாகுது? இல்லை, வெளிநாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய சட்டங்கள் முழுதுமே வெல்ஃபேர் அடிப்படையில் அவங்களுடைய இன்கம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகணும். மினிமம் வேஜுங்கிறது ஒரே ஸ்டாண்டர்டு கிடையாது. இந்த வருஷத்தில் 10,000 ரூபா இன்கம், மினிமம் இன்கம்னா அடுத்த வருஷம் அது 15,000 20,000 ஆகணும். ஒரே விலை நிர்ணயமாக இருக்கணும். அந்த கணக்கு வச்சு தான் அவங்க சம்பள உயர்வுங்கிறது, சம்பள அமைப்பு அப்படித்தான் இருக்கும். அதாவது அதில் ஒரு விஷயம் இருக்குது, தொழிலாளியினுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும்னு சொன்னால் அவனுடைய வேலை நேரம் குறையணும். அப்போ டிஸ்போசபிள் டைம் அவனுக்கு கிடைக்கும். வெல்ஃபேருங்கிறது அதான், டிஸ்போசபிள் டைம் இருக்குது. அடுத்தால அந்த டிஸ்போசபிள் டைம் அவன் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு டிஸ்போசபிள் மணி வேணும். அப்போ என்னென்னு கேட்டால், வெளிநாடுகளில் கணக்கெடுக்க இப்போ ஒரு தொழிலாளிய வருமானத்தை கணக்கெடுக்கும் பொழுது அவன் டிஸ்போசபிள் டைம் அண்ட் டிஸ்போசபிள் மணி, அத்தியாவசியத்துக்கு போக மிச்சம் கையில் என்ன இருக்குது அதை கணக்கு பண்ணுவோம். ஆமாம், இப்போ இந்த ஊர்லலாம் இப்போல்லாம் தொழிலாளி பள்ளியிலையும் பட்டி அடிக்கணும்னா கடன் வாங்கி தான் போகணும். இங்கே வாழ்க்கை நடத்தவே முடியலையே. அத்தியாவசிய பொருளாக வாங்க முடியும். 1 கிலோ மட்டன் 100 ரூபா 1000 ரூபா விற்றா எவன் வாங்கி சாப்பிட முடியும்? இல்லை, அதை கணக்கு வச்சு வேஜஸ் அங்கே நிர்ணயிக்கப்படும். அதுக்கு குறைஞ்சி கொடுக்க முடியாது. அவங்க அரசாங்கம் அறிவிச்சிருவாங்க. ஒவ்வொரு தடவையும் அரசாங்கம் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் மேனிஃபெஸ்டோவில் அவங்க கட்சி சொல்லுவோம், நாங்கள் மினிமம் வேஜை எவ்வளோ கொண்டு வரணும் அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவில் தான் எந்த அரசியல்வாதியும் உங்கள் சமூக நீதி காக்கிற ஸ்டாலின்லேருந்து இந்துத்துவ பாதுகாக்கிற மோடி வரைக்கும் தொழிலாளியை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க.
அவனுக்கு சம்பளம் இருக்கா இல்லையா, அவனை எப்படி சுரண்டுறதுன்னு அவங்க யோசிப்பாங்க, எப்படி அடக்கிறதுன்னு தான் யோசிப்பாங்க, எப்படி சுடுறதுன்னு யோசிப்பாங்க. அதனால தான் இந்த வேலை நிறுத்தம் மிக அவசியமானதுங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ தொழிற்சாலைகள் தொழில் தகராறு சட்டத்தை தொழில் உறவு சட்டம்னு மாற்றிருக்காரு. ஏதோ தொழிலாளியும் முதலாளியும் ஏதோ ஈக்குவல் பொசிஷன் மாதிரியான ஒரு ஒரு வார்த்தை ஜாலம் இல்லையா அதில்? ஆமாம், நிச்சயம் அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இப்போ என்னுடைய அபிப்பிராயத்தில் என்னன்னு கேட்டால், இந்த சட்டத்தை நீங்கள் தூக்கிறீங்கன்னு போட்டிருக்கீங்க கண்டிப்பாக. ஆனால் பதிலுக்கு என்ன சட்டம் வர வேண்டும்னு சொன்னால், சோஷியல் லேபர் வெல்ஃபேர் ஆக்ட், தொழிலாளர் நலச்சட்டங்கள் அப்படின்னு. செகண்டு, அதில் பேசிக்காக ஒவ்வொரு முறையும் ஸ்ட்ரைக் என்பது கூட்டு பேர சக்தியினுடைய அடிப்படை அல்ல, அந்த கூட்டு பேர சக்தியை அங்கீகரிக்கணும் முதலாளி. ஒரு நிர்வாகம் என்பது தொழிலாளியை ஒடுக்குவதற்கல்ல, தொழிலாளியை உற்சாகப்படுத்தி வேலை வாங்குவது. அப்போ தான் அந்த பொருள் தரமாக இருக்கும். இல்லை, தொழிலாளியை அடக்கி மாறி மாறி தாக்குச்சி வச்சு குத்தி அவன் வைபட்சம் பண்ண தள்ளி நீ பண்ணுன்னு சொன்னால் வீடுகள் கழுவலும், செவர்கள் விழும், ஆறு நாரும், எல்லா விதமான அசிங்கமும் நடக்கும், தரமே இருக்காது. ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருள் தரக்குறைவாக இருக்குதுன்னு சொன்னால், இந்தியாவில் தொழிலாளியை உற்சாகப்படுத்தி வேலை வாங்கக்கூடிய அவுட்லுக் இந்திய முதலாளிக்கு கிடையாது, அரசாங்கத்துக்கும் கிடையாது. அதுதான் அது முக்கியமான விஷயம். நிச்சயமாக இந்த லேபர் கோடு, இந்த சட்ட திருத்தத்தை தூக்கி எறியணும்னா கண்டிப்பாக இந்த வேலை நிறுத்தம்ங்கிறது தொழிலாளிகளோட உரிமையாக இருக்கணும். ஆகவே இந்த ஸ்ட்ரைக்கும் நிச்சயம்